உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன சந்திரா மேடம் ஃபோன் பண்றாங்க? சொல்லுங்க மேடம், என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? நான் நேரா விஷயத்துக்கே வரேன். ரேவதிக்கும் ஜெய்வருக்கும் காதல்னு செவுத்துல எழுதுனது நீதானே? என்ன சைலண்டா இருக்க? நீதானே அந்த காரியத்தை செஞ்ச? ஆமா மேடம், நான் தான் செஞ்சேன். நினைச்சேன். ஏன் இந்த மாதிரி செஞ்ச? காரணமா தான் செஞ்சோம் மேடம். அந்த டிரைவர் இருந்தா மகேஷ் ரேவதி கல்யாணம் நல்லபடியா நடக்காது. இது பாருங்க, பொங்கல் பண்டிகை அப்ப அவன் அடிச்ச கூத்தெல்லாம் பாத்தீங்கல்ல, நீங்களும் தானே அங்க இருந்தீங்க. இருந்தேன். அவன் என்னெல்லாம் செஞ்சான்னு யோசிச்சு பாருங்க. ரேவதிய கோலத்துல இருந்து தூக்குற மாதிரி அவன் மேல விழ வச்சு ரேவதி கண்ணை கட்டிட்டு மகேஷ தேடுறப்ப அவன் வலிய போய் நின்னதால ரேவதி அவனை கட்டி பிடிச்சது எல்லாமே தற்செயலா நடக்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அவன் பிளான் பண்ணி தான் எல்லாத்தையுமே செய்யறான். எனக்கும் அந்த டவுட் இருந்தது. ஆமா மேடம், இப்படியே போனா கல்யாணத்திலயும் ஏதாவது பிளான் பண்ணி மகேஷ்க்கு பதிலா அவன் மாப்பிள்ளை ஆயிடுவானோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. உங்க அக்கா அவனை ரொம்ப நம்புறாங்க. அதனால அவனை அவ்வளவு சீக்கிரம் வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க. இப்படி ஏதாவது பெருசா பழிய தூக்கி போட்டாதான் அவங்க நம்புவாங்க. கோவம் வந்து அவனை வீட்டை விட்டு துரத்துவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதான் அப்படி செய்ய வேண்டியதா போச்சு. நீ கரெக்டா தான் பிளான் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சிருக்க. ஆனா அதுக்கு பலனே இல்லாம போயிடுச்சே. என்ன மேடம் சொல்றீங்க? நீ எதை நினைச்சு இதை செஞ்சியோ அது நடக்கவே இல்ல. அப்படின்னா உங்க அக்கா அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்தலையா? துரத்தல. அவ இன்னுமும் அந்த டிரைவரை நம்பிட்டு இருக்கா. இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்க வேண்டான்னு 2 பேருக்குமே அட்வைஸ் கொடுக்கறா. என்ன மேடம், நீங்க இருந்துமா இப்படி எல்லாம் நடக்குது? இந்த விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்கி அவனை வீட்டை விட்டு துரத்திருக்க வேண்டாமா? நான் சும்மா இருப்பேனா? எந்த அளவுக்கு முடியுமோ எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனா அவங்க நம்மள பிடிக்காதவங்க தான் இந்த மாதிரி தப்பு தப்பா எழுதி வச்சிருப்பாங்க. அதை பெருசுப்படுத்த வேணான்னு எனக்கே சமாதானம் சொல்றாங்க. அந்த டிரைவர் விஷயத்துல அவ எப்பவுமே நாம நினைக்கிற மாதிரி நினைக்காம வேற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம ஏமாந்துதான் நிக்கிறோம். ஏன் அப்படி? அந்த டிரைவர் பையன் மேல அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு? ஆமா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் அக்கா நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறா. அது ஏன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுவும் இந்த காரியத்தை செஞ்சது ஏன் புருஷன் தானு அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு வரா. நானும் அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. மேடம், நம்ம இனிமே கொஞ்சம் ரூட்டை மாத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற மாயா? உங்க அக்கா தான் அந்த டிரைவர் மேல எந்த பழிய போட்டாலும் நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல? ஆமா. அப்போ அவங்கள விட்டுருவோம். ரேவதி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசுங்க. அந்த டிரைவர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி அவளை நம்ப வைங்க. அவ நம்பிட்டா நமக்கு போதும்ல. ஐயோ மாயா, அவளும் என் அக்கா மாதிரியே டிரைவர் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா. அவ மனசை மாத்துறது கஷ்டம். மேடம், மாத்துனாதான் அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்த முடியும். இது பாருங்க, நீங்க திரும்பவும் ரேவதி கிட்ட போய் பேசுங்க. அவளை மட்டும் நாம விரும்புற மாதிரி மாத்திட்டா அந்த டிரைவர் பையன் தப்பான நோக்கத்துல இருக்கான்னு அவளை நம்ப வச்சுட்டா போதும். அப்புறம் எல்லாமே நமக்கு சாதகமா தான் அமையும். சரிதான். ஒருவேளை அந்த டிரைவர் கல்யாணத்தப்ப மண்டபத்துல வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ண நினைச்சான்னு வைங்க, அந்த சமயத்துல ரேவதி நமக்கு சப்போர்ட்டா இருப்பா. கல்யாணமும் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கும்ல. சரி, நான் திரும்பவும் ரேவதி கிட்ட பேசி அவ மனச மாத்த பாக்குறேன். அத முதல்ல செய்ங்க. அவ மட்டும் டிரைவருக்கு எதிரா திரும்பிட்டா போதும். அப்புறம் நம்ம நினைச்சதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கும். அதுக்கு நாம செய்ய வேண்டியது டிரைவர் பத்தின மோசமான அபிப்பிராயத்தை நாம உருவாக்கணும். அத நீங்க செஞ்சே ஆகணும் மேடம். சேர மாயா. அது போதும் மேடம், நீங்க பண்ணுங்க. இப்ப நான் போனை வைக்கிறேன். போன்ல யாரு? அந்த சந்திரகலா தான் பேசினா. என்னவா?
அப்போ ரேவதி அந்த டிரைவருக்கு எதிராக நம்ப வைக்க சந்திராவை தூண்டி விட்டுருக்கேன்னு சொல்லு. ஆமா, அவங்க விரல வச்சே அவங்க கண்ணை குத்த ஏற்பாடு பண்ணிருக்கேன். இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஒரு முயற்சி தான், நடந்தா சந்தோஷம் தானே. டிரைவரை எவ்வளவு சீக்கிரம் வீட்டை விட்டு துரத்த முடியுமோ அப்பதான் நான் நிம்மதியா ரேவதி கழுத்துல தாலி கட்ட முடியும். அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்காக தானே இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன். இங்க பாரு, நீ கவலைப்படாம சந்தோஷமா இரு. ஓகே? ரேவதி, வாங்க சித்தி. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சித்தி. நான் திரும்ப திரும்ப இதையே சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உங்க அம்மாவுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. அந்த டிரைவரை திரும்ப திரும்ப நம்பிக்கிட்டே இருக்காங்க. கல்யாண மண்டபத்துல அவன் தான் கட்டையால அடிச்சான்னு மகேஷ் மாப்பிள்ள சொன்னதுக்கு அப்புறமும் அம்மா நம்பல. அவன் குத்தம் செய்யலன்னு நிரூபிக்க ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி வீட்லயே தங்க வச்சிருக்காங்க. அதனாலதான் அவன் தப்பு மேல தப்ப துணிஞ்சு செஞ்சிட்டு இருக்கான். இப்ப கூட செவுத்துல எழுதின அந்த கேவலமான காரியத்தை அந்த டிரைவர் பையன் தான் செஞ்சிருக்கணும். உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற வெறித்தனமான ஆசையில தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இத உன் அம்மா தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீயாவது புரிஞ்சுக்கோ ரேவதி. சித்தி, இது சொல்லதான் நீங்க வந்தீங்களா? அவர் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காரு. தப்பா எதுவுமே செய்யல. கோவில்ல நம்ம எல்லாரையும் காப்பாத்தினாரு. செங்கல் சூளையில அம்மாவோட உயிரையும் காப்பாத்தினாரு. கோயில் கலசம் காணாம போனப்போ அதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தினாரு. இப்படி நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காரு. அதையெல்லாம் மறந்துட்டு அவர் மேல வீண் பழி போட்டு வீட்டை விட்டு துரத்துறதுலயே குறியா இருக்கிறது சரியில்லை சித்தி. ஐயோ, இதெல்லாம் அவன் போற டிராமான்னு உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? சித்தி உன் நல்லதுக்கு தான் செய்வேன்னு ஏன் நம்ப மாட்டேங்கிற? சித்தி, இந்த குடும்பத்துக்காக நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க. அதையெல்லாம் நான் மறக்கல. ஆனா டிரைவர் விஷயத்துல மட்டும் நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லை. நம்ம வீட்ல எந்த தப்பு நடந்தாலும் அதுக்கு காரணம் டிரைவர் தானே சொல்றீங்க. அம்மாக்கு ஆம்பளைங்களை கண்டாலே பிடிக்காது. அவங்களே டிரைவரோட நல்ல குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவரை முழுசா நம்புறாங்க. நீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல. உங்களுக்கு அந்த டிரைவரை பத்தி முழுசா தெரியல. அதனாலதான் நீங்க எல்லாருமே நம்பிட்டு இருக்கீங்க. அவனை பத்தி முழுசா எனக்கு தெரியும். அதனாலதான் அவனை நம்பாம உங்களை எச்சரிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க தான் யாருமே நான் சொல்றத பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அந்த சிவனாண்டிய பார்த்து பேசிட்டு வந்ததை நான் வீடியோ ஆதாரத்தோட நிரூபிச்சேன். அத பத்தி கேட்டதுக்கு மீட் பண்ணது உண்மைதான், ஆனா அதுக்கான காரணத்தை நேரம் வரும்போது சொல்லுவேன்னு ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லில ஏமாத்திட்டான். அவ்வளவு ஏன், அவன் பேரு என்னன்னு நம்ம யாருக்காவது தெரியுமா? அவன் யாரு என்னன்னு விவரத்தை கேட்டா கூட சொல்ல மாட்டேங்கிறான். இப்படி ஒருத்தனை நீங்க எல்லாரும் எப்படி நம்புறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.